பிலிம் நாயர்ங்கிற ஜெனர் வந்துட்டு தமிழ் சினிமாஸ்க்கு மட்டும் இல்ல இந்தியன் சினிமாஸ்க்கே ரொம்பவே புதுமையான ஒரு ஜெனர் தான். இந்த ஜெனர்ல வந்துட்டு அதிகமா படங்கள் எடுக்காததுக்கு காரணம் நம்ம மக்கள் வந்துட்டு மூவிஸ வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமா தான் பாத்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பொழுதுபோக்குக்காக பாக்குற அந்த ஒரு படத்துலயுமே வந்துட்டு டார்க் சப்ஜெக்ட்ஸ் பேசினா அவங்க யாருக்குமே பிடிக்காது. சோ இப்ப இதெல்லாம் கொஞ்சம் மாறி இருந்தாலுமே இந்த ஆர்ட் ரியாலிட்டியோட கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகுற பிக்சர்ஸ் பாக்குறதுக்கு இன்னுமே நிறைய பேர் விரும்புறது கிடையாதுங்கிறது உண்மை. சோ இந்த பிலிம் நாயர் வந்துட்டு ஒரு ஆர்ட் மூவ்மெண்ட்ல இருந்து உருவான ஒரு ஜெனர்ங்கிறதுனாலயே இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த ஜெனர்ல உள்ள படங்கள் டெக்னிக்கலி அண்ட் ஸ்கிரிப்ட் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பிலிம் நாயர் நியோ நாயர் ரெண்டுக்குமே வந்துட்டு ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம் தான் வந்துட்டு ஒரு பேஸா இருந்துட்டு இருக்கு. இந்த ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம்ல இருந்துதான் இந்த பிலிம் நாயர்ங்கிற ஜெனர் உருவாச்சு. இந்த பிலிம் நாயர் ஜெனர்ல இதுதான் நியோ நாயர்ங்கிற அந்த ஒரு புது ஜெனர் வந்துட்டு உருவாச்சு. இந்த ஜெனர் எல்லாமே உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த படங்கள் நம்ம பழைய படங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஓவர் எக்ஸாகரேட்டட் டயலாக்ஸ், தேவையில்லாத சென்டிமெண்ட்ஸ், என்ன கருமண்டா இதுன்னு சொல்லிட்டு நமக்கு சிரிப்பு தான் வரும். பட் அது தமிழ் மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லாமே மூவிஸ்னு ஒண்ணு வந்த காலகட்டத்துல இப்படிதான் இருந்துச்சு. லேட்டரா மாறதான் வந்துட்டு இந்த ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்துட்டு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. சோ இது எல்லாத்துக்குமே அடித்தளமா இந்த ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம் தான் இருந்துச்சு. இந்த ஒரு ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா வந்துச்சு. இந்த சினிமா மூவ்மெண்ட் எதனால வந்துச்சுன்னா ஜெர்மன் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய ஃபெயிலியரை வந்துட்டு சந்திச்சிட்டு இருந்துச்சு. அப்போதைய மக்களோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேட், அவங்களோட மென்டல் ஃபீலிங்ஸ் எல்லாமே எந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்துச்சோ அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு அப்படி கேப்சர் பண்ணி அவங்க வந்துட்டு படங்களா எடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ இது வந்துட்டு ஒரு டார்க்கஸ்ட் விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணி இருந்துச்சு.